Kawal Kinnare's windmills gracefully turn, a serene dance against the majestic mountains. Their silent power and ancient beauty merge, a painting a breathtaking vista. So let's begin. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி பீச் போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி காவல் கிணறு வழியாக போய் பீச்சுக்கு போயிட்டு சில வீடியோலாம் எடுத்தோம். பட் ஆனால் என்னோடய பிளான் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான். அன்ஃபார்ச்சுனேட்லி சன்ரைஸ் பார்க்க முடியல, சரியான கூட்டம். அதனால் அங்கேருந்து டர்ன் பண்ணி நேராக சன்செட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த கிளேர் வரும்ல, ஸோ அதை வீடியோ எடுத்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அதுவே ஒரு பியூட்டி தான், உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அதை என்னோடய முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை போடுறேன், அதையும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஷூட்டெல்லாம் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக காவல் கிணறு விண்மில்லை தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ ஷார்ட் ரைட். அது வெரி ஷார்ட் ரைட் தான், பட் இருந்தாலும் அந்த ப்ளசண்ட்டான ரைடு உண்மையிலே பயங்கரம். ஏன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்லலாம் ஓட்டிகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ரோடில் ஃப்ரீயாக அப்படியே ஒரு 60, 70, 80 க்ரூஸ் பண்ணிவிட்டு கியரை ஷிஃப்ட் பண்ணாமல் போகிறதே ஒரு சுகம்தான். அதுலேயும் இந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த மேகங்களோட அந்த முன்னாடி பார்க்குறீங்கல்ல ஒரு மவுண்டன், அது ஒரு தொடர்ச்சி மலை தான். பட் இருந்தாலும் இங்கேருந்து அந்த மரங்கள், அந்த மலை, மேகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த ரோடையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இப்போது இங்கேருந்து நேராக விண்மில் போகிறோம். நைட்டு நான் அந்த விடிய காலையில் வரும்போது ஒரு நைட் வியூ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே, ஒரு ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் லக்கி, நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் மூன் டே, ஆக்சுவலி அந்த ஃபுல் மூன் கீழே விண்மில் சுற்றிட்டு இருந்துச்சு. அது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்துச்சு. அது நைட்டு எவ்வளோ கிளியராக இருந்துச்சுன்னு தெரியல அந்த வீடியோவில். பட் நான் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புனேன். அது உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அதை வந்து இன்னும் நான் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பெரிய கேமரா கிடச்சிச்சுன்னா திருப்பியும் அதை போய் ஷூட் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் சான்ஸ் கிடச்சா போடுறேன். சரி, இப்போ வந்து நான் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் அது நிலைக்கும்னு தெரியல, பட் ஹவர் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. But thank you for watching these videos, and I would really want everyone to support me. Okay, இந்த பைக் வாங்கி நான் வந்து ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்தில் நான் எங்கேயுமே லாங் ட்ரிப் போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட தூரமாக கிரிக்கெட் விளாட போவேன். பட் இந்த மாதிரி ஒரு சோலோ ட்ரிப்பும் இது வரைக்கும் போனதில்லை. பட் இனிமேல் கண்டிப்பாக போவேன், ஏன்னா இதோட ஃபீல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. செம்மையாக இருக்கும் தெரியுமா. அதாவது நம்ம நார்மல் பைக் ஓட்டுறதுக்கும் இந்த பைக் ஓட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மல் பைக்கில் வந்துட்டு அது வந்து ஒரு வேறு விதமான ஃபீலு. பட் இந்த பைக் வந்துட்டு நம்ம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். இன்னொன்று நம்மளுக்கு நல்ல பேலன்ஸும் இருக்கும்.
ஸோ நம்ம அதாவது இந்த இடத்துல போகும்போது இந்த விண்மில்ஸ்லாம் வந்து எங்கே எங்கே இருக்குன்னா நல்ல காற்றடிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பயங்கர காற்று இருந்தாலும் அந்த காற்றையும் காற்று எவ்வளோ அடித்தாலும் ஸ்டடியாக போனார் நம்ம ஆள். எனக்கு அது ரொம்ப நாள் கழித்து இந்த ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேடிஎம் பைக் வச்சுருந்தேன், அதில் போவேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், பட்டு கொஞ்சம் அது இதோட வெயிட் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய ரைடு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் போயிருக்கேன். ஸோ அதில் வந்து போகும்போது கொஞ்சம் காற்றடித்தாலும் நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு அந்த ஃபீல் இல்லை, பட் லைட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மால் அப்படியே சீறி பாஞ்சிட்டு போனார். இந்த பைக்கை பற்றி சொல்லியா ஆகணும். இந்த பைக் வந்துட்டு இட்ஸ் 334 சிசின்னு நினைக்கிறேன். ஸோ 350 சிசின்னு கூப்பிடலாம். அண்ட் இட்ஸ் 29 PS. அரவுண்ட் அந்த பவர் ஜெனரேஷனே பயங்கரமாக இருக்கும் இதோட. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹைவே ட்ரிப்புக்காக போகக்கூடிய ஒரு பைக் தான். நார்மலாக சிட்டிக்குள்ளே வந்து ரைட் பண்ணும்போது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஓட்டணும். பட் ஹைவேல போகும்போது தான் இதோட ஃபீல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் சொல்கிறேன், இந்த பைக்கு அசால்ட்டாக நமக்கு ஒரு 100 கிடைக்கும். பட் இருந்தாலும் எனக்கு நான் வந்து இந்த வேகம் வந்து எனக்கு ஒரு கட்டத்திலேருந்து இந்த வேகமாக போகிறது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்மளை நம்பி நிறைய உயிருங்க இருக்குதுங்க. ஸோ அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வாங்கின பொருளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 70-80 தான் க்ரூஸ் பண்ண, ரொம்ப ஸ்பீடாகவும் போக மாட்டேன். ஏன்னா வேகம் ஸ்பீடு வந்து என்றைக்குமே நமக்கு ஆபத்து தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்மில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ்! இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து தூரமாக ஒரு மலை தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த கேமராவில். பட் வெரி வெரி பியூட்டிஃபுல், அமேசிங் வியூ. இது அந்த மேகம் வந்துட்டு அப்படியே அந்த ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே நம்ம மலை மேலே உட்காந்துருக்கும். இந்த விண்மில் எல்லாம் அழகாக அதுக்கு சுற்றும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த ரோடு பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகும். இந்த ரோடு வந்து இந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி சொல்லுவாங்கள்ல, அந்த ரோடு தான் அது நேஷ்னல் ஹைவே. ஸோ இந்த ஹைவே வந்துட்டு வாவ், ஃபென்டாபுலஸ் தான் சொல்லுவேன். நமக்கு இந்த ஹைவேல போகிறதே ஒரு தனி சுகம்தான். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. But I love it. People who love to take a trip on the highway, I'm with you guys. இந்த ரைடில் போகும்போது நான் ஒரே ஒரு விஷயந்தான் கற்றுக்கிட்டேன். எப்பயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால், நம்ம இந்த மாதிரி ஒரு ரைடு போயிட்டு வந்தால் அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுவோம். நம்ம ஒரு வீக்கெண்டில் ஒரு 5 நாளும் நம்ம நல்லா வேலை செய்வோம். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரி, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக இந்த ரைடு போனோன்னா அமேசிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரைடு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஸ்பீடி ரைட். ஏன்னா ஸ்பீடு வந்துட்டு என்றைக்குமே ஆபத்து. நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன், ஸ்பீடாக போகாதீங்க. நான் சில பேரை பார்ப்பேன் சிட்டிக்குள்ளேயோ ஹைவேலேயோ பயங்கர ஸ்பீடாக போவாங்க. சில டைமில் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருந்தாலும், பயங்கர ஒரு சூப்பர் ரைடராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு கண்ட்ரோலை இழந்துரும். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். அந்த ஷார்ட் பீரியடில் நம்ம என்னென்னலாம் நல்ல காரியங்களை என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.
இன்னும் நான் வீடியோ போடணும். ஸோ அங்கங்கே ஒரு இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மெதுவாக தான் போட முடியும். ஆனால் உங்களோட சப்போர்ட் உண்மையிலே எனக்கு தேவை. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை வாசிச்சுட்டு அதைப்படி நான் வந்துட்டு ஐ கேன் டேக் இட் ஃபர்தர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் நெருங்க போகிறேன் காவல் கிணறு. ஸோ அதை நெருங்கிட்டு அந்த வீடியோ பாருங்கள், நெருங்கிட்டு நம்ம பேசுவோம். இந்த சீனை பார்த்தாலே நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். என்னை சுற்றி ஒரு 1000 விண்மில்ஸ் இருக்கும். வாவ், அந்த சன்னோட இந்த கலரும் அந்த லைட்டாக ஒரு ஹீட்டும் ஒரு சில்னஸும் இந்த டைம் இருந்துச்சு. வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மலையில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் மாதிரி தோன்ற அந்த க்ளவுட்ஸும் வாவ் பாருங்க, இந்த விண்மில்ஸ். இதை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது, காற்றாலை சிறகுகள் மெதுவாய் சுழல, பலம் பெறும் மலைகள் உயர்ந்து நிற்க, இயற்கையின் மடியில் அமைதி தவள, அழகு அங்கே என்று வாழ. Thank you for watching this video. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் SD Adventale.